கோல்டு காயின் வாங்கினாலும் நஷ்டம், கோல்டு பிஸ்கெட் வாங்கினாலும் நஷ்டம். நம்ம பாக்கெட்ல இருந்து இருக்கிற நம்ம பணத்தை அப்படியே எடுத்து அவங்ககிட்ட கொடுப்போம். நண்பர்களே, என்னுடைய வேண்டுகோள் இதுதான். இனியாவது கோல்டு காயின் வாங்குவதை நிறுத்துங்கள். குறிப்பா இது பெண்களுக்கு. ஏன் இது பெண்களுக்கு சொன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நகையோட ஒரு கொஞ்சம் அப்சஷன் இருக்கும். தப்பு கிடையாது, அது ஒரு விதத்தில் நல்லதான். ஏன்னா அந்த நகை பல நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில கிரைசிஸ்ல நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அதனால நகை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா கோல்டு காயின் விஷயத்துல வேற. ஏன்னா கோல்டு காயின் விஷயத்துல என்ன, அது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்காக வாங்குவோம். இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கும் போதே கிட்டத்தட்ட 5% ரேட் இல்ல 6% போயிடுது இல்ல 3% ஜிஎஸ்டிக்கு பிளஸ் 2% 3% இல்ல 4% கூட சேதாரம் அதுன்னு போட்டுட்டு கம்மி பண்ணிடுவோம். ஸ்ட்ரைட்டாவே நீங்க 6% போயிடுது வாங்கும் போதே. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா அதுக்கு 1,06,000 ரூபாய் ஜாஸ்தி இல்லையா? அது எப்படி பார்த்தாலும் சரி, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி கொண்டு போய் கொடுக்கும்போது அப்பயும் ஒரு 2% அவங்க பிடிக்கிறாங்களா இல்லையா? எல்லா விதத்திலயும் வந்துட்டு உங்களுக்கு நஷ்டமான ஒரு விஷயத்துல பெண்கள் குறிப்பாக ஏன் வந்து நகைய கோல்டு காயின் வாங்குறீங்க? தேவை கிடையாது இல்லையா? எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. ஒரு கத்திரிக்காய் 1 கிலோ இந்த கடையில 20 ரூபா, பக்கத்து கடையில 25 ரூபா. அந்த 25 ரூபா கடையில நான் வாங்கல, அதுக்கு பதில் 20 ரூபா கடையில வாங்கி 5 ரூபா லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு சில பெருமையா பேசுற அதே பெண்கள் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கும்போது கண்ணு முன்னாடி நஷ்டமாவதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள்? அந்த கேள்விதான் என்ன முன்னாடி நிற்கிறது. அது பதில் என்ன கிடைக்க மாட்டேங்குது. கோல்டு காயின் எப்படி பார்த்தாலும் நஷ்டம் தான். சரி, கோல்டு காயின் என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்களா? வாங்கும்போது 6%, விற்கும் போது திருப்பி 2%, 8% ஸ்ட்ரைட்டா போயிடலாம். இல்ல, நாங்க கோல்டு காயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம் சார். வாங்கிட்டு அதை நகையா மாத்துவோம். சரி, ரைட், ஓகே. நகையா மாத்தும் போது திருப்பி செய்கூலி சேதாரம் ஒரு 15-20%, சம்டைம்ஸ் 25% வரைக்கும் போதில்லையா? அது நஷ்டம் தானே உங்களுக்கு. சோ எந்த விதத்துல பார்த்தாலும் நஷ்டம் அப்படின்னு. அப்ப நீங்க என்னதான் சொல்லுவோம் சில பேர், சார் கோல்டு காயின்னா நாங்க இவ்வளவு மாசம் எங்களால கொஞ்சம் அமௌண்ட் தான் சொல்லுவாங்க. 500 ரூபாய்க்கு வாங்குவோம், 1000 ரூபாய்க்கு வாங்குவோம். அது எங்களுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு கேட்டா கரெக்ட். அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தாலும் அது திருப்பி விற்கும் போது நஷ்டம் தானே. அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா கோல்டு ETF. இதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலே பெஸ்ட். ஜிஎஸ்டி கிடையாது, இருக்கு ரொம்ப கம்மி, 10 ரூபாய் 20 ரூபாய் மாதிரி தான் வரும். செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது, நஷ்டம் கிடையாது. மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கலாம், மார்க்கெட் ரேட்டுக்கு விற்கலாம். இதை விட சௌகரியமான கோல்டு டிரான்சாக்சன் வேற இந்தியாவில் எதுலையுமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனியாவது கோல்டு காயின் வாங்குவதை நிறுத்துங்கள். கோல்டு காயின் வாங்கினாலும் நஷ்டம், கோல்டு பிஸ்கெட் வாங்கினாலும் நஷ்டம். நகையா வாங்கணும்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன். சிட்ல மட்டும் வாங்குங்க, அதுல மட்டும் வாங்கினாதான் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகையை வாங்க முடியும். நகையை வாங்கிதான் வேற வழி கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோல. அதை விட்டுருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுல பண்றீங்களா, தயவு செஞ்சு கோல்டு காயினோ கோல்டு பிஸ்கெட்டோ வாங்காதீங்க. அதனால உங்களுக்கு லாபம் எதுவுமே கிடையாது. லாபம் இருக்கு யாருக்கு? நகை கடைக்காரர். ஷோரூம் பாத்தீங்களா? ஒவ்வொரு ஷோரூமும் எப்படி இருக்கு? நம்ம கொடுக்குற பணம் தான். ஏன் கொடுக்குறீங்க? கண்ணு முன்னாடி 1 லட்ச ரூபா, சும்மா 1 லட்ச ரூபா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 1 லட்ச ரூபா வாங்கினா 6,000 7,000 8,000 10,000 அப்படியே நஷ்டம். நம்ம பாக்கெட்ல இருந்து இருக்கிற நம்ம பணத்தை அப்படியே எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறோம். நம்ம பண்ணுவோம். அது வெளியில போயிடுங்க, பாக்கெட்ல 10,000 ரூபாய் பணத்துக்கு அப்படி போடுவீங்களா நீங்க? அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சின்ன வயசுலயே என்னோட அப்பா அம்மா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவோம், பொண்ணு பிறந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு காயின் மாதிரி ஏதாவது வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கல்யாண நேரத்துல அதை கோல்டு காயின் அப்படியே நகையா மாத்திட்டு கல்யாணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1980-90 கரெக்ட். 2025 நாம இருக்கோம். 2025 நாம இருக்கும் போது 2025 இருக்கிற வசதி அத்தனையும் நம்ம யூஸ் பண்ணோம். அப்படியே அப்ப சில பேர் சார் ஆன்லைன்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆன்லைன்ல வந்து எவ்வளவு ஃப்ராடு நடக்குது எல்லாம். சார் கோல்டு காயின் ETF பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறீங்க, 1% கூட ஃப்ராடு கிடையாது. 1% கூட ஃப்ராடு யாராலையும் பண்ணவும் முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எதுக்கு திருப்பியும் பழைய மாடல்ல வாழ்க்கையை ஓட்டுறீங்க? கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க சின்ன வயசுல வந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க, இப்ப பைக் ஓட்டல. உங்க எவ்வளவு பேர் வீட்டுல இன்னைக்கு ஏசி இருக்கு? சின்ன வயசுல நம்ம வீட்டுல ஏசி இருக்கா? அதெல்லாம் மாற்றம் வருது இல்ல? அந்த மாற்றத்துக்கு ஏற்ற நம்மளோட வாழ்க்கையை, நம்ம தரத்தையும் இல்ல வாழற விதத்தையும் நம்ம மாத்திக்கலையா? மாத்திக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு சூழல்ல கோல்டு காயின் வாங்குறதோட ETF வாங்கினா லாபம். 1 லட்சத்துக்கு கோல்டு வாங்கினா 1,50,000 நமக்கு கோல்டு வருது. அதே 1 லட்சத்துக்கு கோல்டு வாங்கினா 1,08,000 இல்ல 6,000 இல்ல 7,000 கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. எதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்? 2025 இருக்கும்போது 2025 இருக்கிற அத்தனை வசதியும் யூஸ் பண்ணாதான் நம்மால் அடுத்த கட்டத்துக்கு
லட்சத்துக்கு செல்ல முடியும். நம்மளோட வாழ்க்கையை வளமாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது சார். கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் திறமை இருக்கணும், கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளால நல்லா வாழ முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்கள். இல்ல சார் எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, இதெல்லாம் சாப்பிட்டு போக்கு சார். அதனால நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா கீழே தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா கண்ணு முன்னாடி நம்ம பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை கோல்டு காயின் வாங்கும்போது அது பண்ணுவோம். நம்ம கையில பாக்கெட்ல இருக்க பணம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு லெவல் மேல பார்த்தோம்னா என்ன கையில பணமே இல்லை, பணம் இருக்காது. எப்படி இருக்கும் பணம்? இருக்கிற பணத்துல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா சார் ஒரு சிம்பிளான விஷயம் சார். 1 லட்சம் ரூபாய் ஒரு பொருள் ஒரு இடத்துல 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது, இன்னொரு இடத்துல 1 லட்சத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. இல்ல நான் 1,10,000 கொடுத்துதான் நான் வாங்குவேன். ரெண்டு தானே பொருள் எதுக்கு வாங்குறீங்க? இன்னொன்னு நான் சொல்லவா, ஏகப்பட்ட யூடியூப்ல நானே நிறைய யூடியூப்ல பாத்திருக்கேன். நான் காயின் வாங்கினேன் சார், நகையை வாங்கினேன் சார், 22 கேரட்டா 24 கேரட்டா இல்ல 18 கேரட்டா பயங்கர டவுட்டா இருக்கு. பிரச்சனை சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா 22 கேரட் போட்டுருக்காங்க, செக் பண்ணி பார்த்தா 18 கேரட் தான் இருக்கு. எவ்வளவு வீடியோ நம்ம பாக்கல? அந்த மாதிரி சம்பவம் நடக்குது இல்லையா? எல்லா இடத்துல அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் நான் சொல்ல மாட்டேன். நடக்குதா இல்லையா? அந்த மாதிரி கண்டிப்பா நடக்குது. ஆனா ஆன்லைன்ல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ETF வாங்கினா 22 கேரட்டோ 24 கேரட் தான். அது 24 கேரட்னா அப்படியே லட்டு மாதிரி 100% பியூர். அந்த விலையில தான் வாங்குவோம், அந்த விலையில நம்ம விற்கணும், அதுதான் விற்க முடியும். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப கலப்படமோ இல்ல தரக்குறைவோ எதுவுமே கிடையாது. இல்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்பகத்தன்மை 100% பிளஸ் லாபம். இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கும் போதும் இல்ல சார் நான் நகை கடையில போய் கண்ணு முன்னாடி வாங்கி என் கண்ணால பார்த்து கையால தொட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்றேன். பண்ணாதீர்கள். பண்ணும்போது இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நான் நகைக்கடைக்காரன் அல்ல. நான் ETF விற்கவும் கோல்டு பீஸோ இல்ல எதுவோ ETF கோல்டு ETF விற்கிற ஆளும் கிடையாது. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க இதனால வாங்கினா திவாகருக்கு லாபம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தினால மட்டும்தான் நான் சொல்கிறேன். எடுப்பதும் எடுப்பதும் உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? ஏற்கனவே பல வீடியோ நான் இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஆணித்தனமா நான் சொல்றேன். இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட 100% நான் ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்ல எல்லாம் போய் பார்த்து இருக்கிற டேட்டா எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். போன வீடியோல நான் வந்து கோல்டு ETF நான் வாங்கினதோட பில்லு, வித்ததோட பில்லு எல்லாத்தையும் காமிச்சு GST எவ்வளவு வருது, புரோக்கர் சார்ஜஸ் எவ்வளவு வருது, மொத்த சார்ஜஸ் எவ்வளவு வருதுன்னு நான் கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டேன். அதை வச்சு நீங்க போய் நகைக்கடையில போய் செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு நஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட வர்ற பணம் எல்லாம் சும்மா வருது. வேற சிந்தி ரத்தம் சிந்தியில நம்ம பாக்கெட்ல பணம் வருது. யாராவது நம்ம பாக்கெட்ல வந்து 10 ரூபாய் பணத்தை போடுறாங்களா? கிடையாது. அப்போ அந்த பணத்தை நம்ம கஷ்டப்பட்டுட்டு நம்ம சம்பாதிச்சு பாக்கெட்ல போடுற பணத்தை அனாவசியம் ஈஸியா யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போறாங்க. அதை நம்ம வேடிக்கை பார்க்கணுமா? இது வரைக்கும் வேடிக்கை பார்த்தோம், இனிமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. முன்ன கிடையாது. நானே என்னோட சின்ன வயசுல கோல்டு காயின் வாங்க எஸ் அன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. 1970 80. இன்னைக்கு அப்படி கிடையாது. பலதும் மாறிவிட்டது. அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நாமும் மாறணும். மாறினால் மட்டும்தான் நான் வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல சார் இதுல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா தாராளமா கமெண்ட்ஸ் காலத்துல போடுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.